மக்களால் நான் கட்டுவரமாகத்தான் நடப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். கமல் இருக்க தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சியில இவங்க தான் கண்டிப்பா டைட்டில வின் பண்ணுவாங்கன்னு எல்லாராலையும் நினைக்கப்பட்ட ஓவியா அவர்கள் அவங்களாவே இந்த நிகழ்ச்சியில இருந்து விலகுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. பார்க்கிற பார்வையாளர்கள் மனசுல இருக்கிற ஒவ்வொரு கேள்விகளையுமே உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அங்க இருக்கிற போட்டியாளர்கள் கிட்ட கேட்டாரு. அப்ப ரைசாவும் ஸ்நேகனும் ஓவியா பிரிஞ்சதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு கண் கலங்கினதை எல்லாராலையுமே பார்க்க முடிஞ்சது. எலிமினேஷன் நடந்த முதல் நாளான இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் இந்த வீட்டுக்குள்ள நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். எப்பவுமே காயத்ரிக்கும் சக்தி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்நேகன் அவர்கள் இப்ப ரொம்பவே மாறி ஓவியா அவர்களுக்கு சப்போர்ட்டா நடுநிலையா பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கூட ரைசா அவர்களும் சேர்ந்து நடுநிலையா நடந்துட்டு வராங்க. எப்பயுமே சக்தியை பத்தியும் காயத்ரியை பத்தியும் யார்கிட்டயுமே பேசாத ஸ்நேகன் இன்னைக்கு ரைசா கிட்ட அவங்கள பத்தின முழு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஓவியா வெளியேற்றப்பட்டதுக்கு அவங்க ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே நாமினேட் ஆனதுனால நாமினேட் ஆகாத ரைசா இந்த வாரத்தோட தலைவர் பதவியை ஏற்றிருக்காங்க. இது பிடிக்காத காயத்ரியும் சக்தியும் அவங்களோட எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யார் கண்ணீர் விட்டு அழுதாலும் கண் கலங்காத காயத்ரி அவர்கள் இன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுதாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் காயத்ரி அவர்களை நீங்க கெட்ட வார்த்தை பேசிட்டீங்கன்னு சொன்னதுதான் காரணமா. கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஏற்கனவே பல கீழ்த்தரமான வார்த்தைகளை காயத்ரி அவர்கள் பயன்படுத்தி இருந்தாங்க. ஆனா பல முறை அவங்களை எச்சரிச்சும் அவங்க அதை மாத்திக்கிறதா தெரியல. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் முன்னாடியே அவங்க பேசினதை நியாயப்படுத்துற மாதிரி காயத்ரி அவர்கள் நேத்து பேசினது பலரையுமே கோபத்துல ஆழ்த்திருக்கு. இதுவரைக்கும் நாமினேட் ஆகாத காயத்ரி இந்த வாரம் எப்படி நம்ம வெளியே போயிடுவோம் தெரிஞ்சுதான் அதுக்கு முன்னாடியே அவங்களா ஒரு நாடகத்தை நடத்தி இந்த ஷோல இருந்து வெளியே போக முயற்சி பண்றாங்கன்னு மக்கள் பலரால கருத்து சொல்லப்படுது. ஸ்நேகன் அவர்கள் சக்திக்கும் காயத்ரிக்கும் எதிராக திரும்பினதையும் காயத்ரி அவர்களுடைய இந்த மாதிரி நடவடிக்கைகளை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த செய்தி பற்றி லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.